பிரைஸ்லாம். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 1 யோவான் 5:14 வசனம். 1 யோவான் 5:14. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறீர். இதோ இதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களது ஆவியின் கண்கள் திறக்கப்பட தேவன் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு, ஆமென். எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நான் தேவனுக்கிட்ட கேட்குறவனாக இருக்கிறேன், ஆமென். அப்படி நான் கேட்கிற போது அந்த காரியங்களில் தேவன் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை விட தேவன் என்ன விரும்புகிறார்னா, சிலர் அவங்க என்ன கொடுக்க விரும்புகிறார்களோ அதை நம்ம கேட்குற போது அவங்க கொடுக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், ஆமென். நம்ம வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன சந்தேகம்னா, அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்குற ஒரு காரியத்தில் என்னுடைய விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா, ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை இது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதை தான் நான் கேட்க முடியும், ஆமென். அதை நான் கேட்குறவனாக இருக்கிறேன். ஆனால் தேவனோ என்ன பண்ணுறாரு, அவர் சித்தத்தின்படி ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறார், ஹல்லேலூயா. அதை ஆனால் நம்ம கேட்டால் தான் கொடுப்பேங்கிறார். எனக்கு சந்தேகம் என்னன்னா, அவருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை அவர் தர இருக்கிறார், அதை நான் கேட்குற போது அதை நான் வாங்குகிற போது என்னுடைய தேவை நிறைவேறுமா? நான் ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறேனே, நான் ஒரு தேவையில் இருக்கிறேனே, ஹல்லேலூயா, அந்த காரியம் நிறைவேறுமா, ஆமென். அங்கே வேதம் மத்தேயு 6:10 அதுதான் சொல்கிறாரு, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜெபிக்கிற ஜெபத்தில், அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்குற காரியத்தில் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, நான் ஒரு காரியத்தை விரும்புகிறவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவையாக இருக்கிறது, நான் அதை தான் கேட்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, இவர் என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் இந்த பூலோகத்தில் என் வாழ்க்கையில் செய்யணும் நடக்கணும்னு நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார், ஆமென். அதுக்கு தான் தாவீது என்ன சொல்கிறார், சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தரலும். இப்போ தேவன் நினைக்கிற காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இதை நீங்கள் பட்டிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஒரு மகன் தன்னை அப்பா கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், ஆமென். அவங்க அப்பா வாங்கி கொடுக்கறதா இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பைபிளை படி, நான் உனக்கு வாங்கி தரேங்கிறார், ஆமென். இவன் பைபிளை படிக்கிற மாதிரி இல்லை, இவன் ஆண்டவருக்குள்ளே தானே மற்ற காரியங்கள் இல்லாததுனால பைபிளை படிக்கிற மாதிரி இல்லை. அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ உனக்கு அந்த கார் வாங்கி தரேன், ஆனால் நீ பைபிளை நல்லா படி, நான் உனக்கு கார் வாங்கி தரேங்கிறார். ஆனால் இவன் ஒரு நாள் அதை கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ கொஞ்சம் நாளில் என்னாச்சு, அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே ஒரு எதேச்சையாக அந்த செல்ஃபில் இருக்கிற அப்பா இப்படியெல்லாம் சொன்னார் உயிரோடு இருந்த நாட்களில், சரி எடுத்து படித்து பார்ப்போமே என்றபடியா பைபிளை திறந்தா அது உள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது, முட்டிக்கிட்டு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கார் கீ இருக்குது, அதோட கூட அவன் என்ன விரும்பினானோ அந்த காரோட கீ எந்த இடத்துல யாருக்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு கடிதமும் இருக்குது, ஹல்லேலூயா. இப்போ அவன் கேட்டது காரை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், ஆனால் அவங்க அப்பாவோ பைபிளை படி உனக்கு வாங்கி தரேங்கிறார், ஹல்லேலூயா.
இதுதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தேவைகளை கேட்கிற காரியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமோ நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் தேவன் என்ன சொல்ல நினைக்கிறார், அவர் சித்தத்தின்படியா நான் கேட்டேனா? ஆமென். அவர் ஏதோ ஒரு காரியத்தில் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நான் அந்த எதை உனக்கு தரணும்னு இருக்கிறாரோ அதை நான் கேட்குற போது என்னுடைய விருப்பமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆமென். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை அதுக்குள்ளே இருக்குதுங்கிறத நான் அவர் சொல்கிறபடி, அவர் கேட்குறபடி, அவர் விருப்பத்தின்படி நான் கேட்குற போது அது நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு என்ன, நான் அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய விருப்பத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை தேவன் தர்றவராக இல்லை. நம்ம அப்போனா இப்போ யோசித்து பார்க்கணும், அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது. ஆமென். அந்த தேவையில் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் எதை என்கிட்ட கொடுக்க விரும்புகிறார், அந்த கொடுக்க விரும்புகிற அந்த காரியத்துக்குள்ளே என்னுடைய விருப்பமும் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. நான் அதை ஓப்பன் பண்ணாதான், தேவனுடைய சித்தங்கிற காரியத்தை நான் ஓப்பன் பண்ணாதான் என்னுடைய விருப்பம் அதுக்குள்ளே இருக்கிறது நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் அதை மட்டும் கேட்டுக்கிட்டு, என்னுடைய விருப்பத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, தேவன் இருக்குது, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ கேட்குறது இருக்குது, ஆமென், இந்த காரியத்தை செஞ்சுப்பார், ஹல்லேலூயா, இதை எடுத்துப்பார், ஹல்லேலூயா என்றபடியாக அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் பல இடத்துல அவர் என்ன சொல்கிறார், நீ என்ன கேட்கணுங்கிறத அவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதை நான் கேட்குற போது, அதை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற போது என்னுடைய தேவைகளும் தானே அது முற்றிலுமாய் நிறைவேறுவதாக இருக்கிறது. ஆமென். அதுதான் மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். என்னுடைய சித்தம் என்னங்கிறத, ஆமென், அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியம் என்னன்னு அதை தேடிப்பார். நீ கேட்குறதெல்லாம் கூடவே, கொஞ்சம் இல்லை, அதாவது நீ கேட்குற அளவு இல்லை, அதை விட கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப எனக்கு இது நடக்கணும், இது வேணும், இது தேவை, இப்படியே நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் அதை விட நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியமாக இருக்கிறார். நான் அந்த எல்லையை விட்டு வெளியில் வர்றதா இல்லை. ஆமென். நீ எல்லையை விட்டு கால் எடுத்து வச்சுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னங்கிறத அறிந்து கொள்ளும்படிக்காய் நீ அந்த காரியத்திலிருந்து, நீ என்ன கேட்குறியோ அந்த காரியத்திலிருந்து வெளியே வா. ஆமென். தேவன் அதை விட பெரிய காரியத்தை வெளியில் வச்சிருக்கிறார். நீ வெளியில் வந்தால் தான் பார்க்க முடியும். ஆமென். நீ அந்த கட்டத்துக்குள்ளே, அந்த இடத்துக்குள்ளே இருந்து எனக்கு இது தேவை, இது தேவைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. ஹல்லேலூயா. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியறதில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தில், பிள்ளை இல்லாதவர்களுக்கு அநேக பிள்ளைங்கிறது. இது எப்படி ஆகும்? இது எப்படி, எந்த வசனத்தில் எப்படியா நம்ம இதை சேர்த்துக்க முடியும்? அவங்க அந்த கட்டத்தை விட்டு வெளியில் வந்தால் ஊர் உலகத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் ஓம் பிள்ளை மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே இருந்தோம்னா அது நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. அது எப்படி இந்த காரியம் நிறைவேறும் என்றபடியாக நம்ம யோசிக்கிறவங்களாக இருப்போம். ஆமென். அவன் இந்த நாளில் தேவனுக்கு சித்தமானதை நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். ஆமென். மத்தேயு 6:8 என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 6:8 உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு முன்னாடியே என்னுடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக அதை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் இன்னைக்கு அவர் நம்மள்கிட்ட விரும்புகிறது என்ன, எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அதை செவி கொடுக்கிறது என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட எதை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் பார்ப்போம், ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கணும். யாக்கோப்பு 1:5 என்ன சொல்லுது பாருங்க.
யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், குறைச்சி நெஞ்சு கொடுக்கிறவர் இல்லை, ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கொடுவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதை எங்கே நம்ம பார்க்கலாம்? 1 ராஜாக்கள் 3:9 பாருங்கள். சாலமோன் ராஜா கேட்கிற காரியத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 3:9. 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையிறக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமென். இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. தேவனுடைய ஜனங்களை நடத்த முடியாது. உம்முடைய ஜனங்களைங்கிறான். உம்முடைய ஜனங்களை வழி நடத்தும்படியாய் எனக்கு ஞானத்தை தாரும் என்றபடியாய். இது தேவனுக்கு அவனுடைய கேட்குற காரியம் ரொம்ப பிரியமானதாக இருந்தது. கொடுக்க விரும்புகிறவராக இருந்தார். வசனம் 11 படிங்க. 11, 12. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆமென். நீ ஞானத்தை ஜனங்களை நடத்தும்படியான ஞானத்தை கேட்ட, நிச்சயமாக நான் அதை தரேன். அது இதுவும் அன்றி. அடுத்த வசனம் படிங்க. 13 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென். இதுவும் அன்றி. இதுதான் ரொம்ப முக்கியமானது, தேவனுக்கு பிரியமானது. இவன் சாலமோன் ஜனங்களை வழிநடத்தும்படியான ஞானத்தை கேட்குற காரியம் தேவனுக்கு அது பிரியமான ஒரு காரியமாக இருந்தபடியினால இதையும் கொடுக்குறேன், இன்னமும் கொடுக்குறேன். அது என்னன்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் உனக்கு தர்றேங்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? இதை தான் வேதம் சொல்லுகிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியத்தையும் நம்ம கேட்குற காரியத்தில் இணைச்சுக்கணும். ஆமென். அதை நான் இணைத்து கொள்கிற போது தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே எப்போ அண்ணாலை பாருங்க, அண்ணாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அவள் கேட்குற காரியத்தில் தேவனுடைய காரியத்தை இணைக்கணும். இணைச்சா தேவன் செய்வார். அதுக்கு அவள் என்ன சொல்கிறா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா இங்கே கொண்டு வந்து ஆலயத்திலே விட்டுடுறேங்கிறா. ஹல்லேலூயா. இப்போ காரியம் என்ன? அவளுக்கு கேட்குற காரியம் இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, அதோட குழந்தை வேணுங்கிற காரியத்தை மட்டும் அவள் நிற்கலை. ஹல்லேலூயா. குழந்தை எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இத்தனை வருஷமும் கேட்காமையா இருந்திருப்பா? அவள் ஜெபிக்கிறவ தான். இத்தனை வருஷம் கேட்காம இருந்திருக்க மாட்டா. இத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா, ஆனால் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை அதோட சேர்த்துக்கிறா. என்ன சேர்த்துக்கிறா? குழந்தை பிறந்ததுன்னா இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு விட்டுடுறேன். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை இணைத்து கொண்டபடியினால ஆமென். ஏன்னா அவன் வருங்காலத்தில் அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் உயர்த்துறதுக்கு ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒரு பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் அங்கே நிறைவேறுகிற போது மீண்டுமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவளுக்கு பிள்ளை பிறக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தின்படி ஏதோ ஒரு இடத்துல நான் கேட்குற காரியத்தில் தேவனுடைய சித்தங்கிற ஒரு காரியம் நடுவில் ஒரு சிக்கிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ நடக்கலை, நான் கேட்குற காரியம் நடக்கவே மாட்டேங்குதுன்னா
தேவனுடைய சித்தங்கிற ஒரு காரியம் நான் கேட்குற காரியத்தில் நடுவில் சிக்கிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதை அன்னாள் கண்டுபிடிச்சிட்டா. எங்கே இந்த காரியம் சிக்கிக்கிட்டு இருக்கு, ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலை, அவள் கரெக்டாக அதை புரிஞ்சு அந்த சிக்கலை எடுக்கிற போது தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் அறிஞ்சு புரிஞ்சு நான் கேட்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். யோபு 28:12-15 படிங்க. யோபு 28:12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஆமென். புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுத்தவும் கூடாது. ஆமென். வசனம் அது அடுத்தது 13வது வசனத்தை பாருங்க. அது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. ஆமென். ஞானத்தோட விலை மனுஷனுக்கு தெரியாது. ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவப்படுவதும் இல்லை. நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த இடத்துல அது கிடைக்கிறதும் இல்லை. அடுத்த வசனம் சொன்னேன், பார்த்துட்டியா? அதற்கு ஈடாக தங்கமும் கொடுக்க முடியாது, அதற்கு கிரயமாக வெள்ளியும் நிறுத்தக்கூடாது. அடுத்தது ஆமென். விலையேறப்பெற்ற கோமேதகம் இந்திரகம் போதும். அப்போ இது எங்கே இருக்குது? கடலுக்கு அடியில் இருக்குதா? வசனம் அதுதான் சொல்லுது. கடலுக்கு அடியே போய் தேடுவியா? எங்கே போய் தேடுவ? ஆமென். அப்போ இன்னைக்கு அதை 13வது வசனம் என்ன சொல்லுது? அதற்கு விலை மனுஷனுக்கு தெரியாது. ஆமென். அந்த ஞானத்தோட விலை மனுஷனுக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஞானம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா. ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்றபடியாக நான் கேட்கணும். அப்போன்னா ஞானம் இப்போ எங்கே இருக்குது? ஆமென். கடலுக்கு அடியிலும் இல்லை, எங்கேயும் வெளியில் இல்லை, மனுஷருக்குள்ளேயும் இல்லை, எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்போ இந்த ஞானத்தை நான் எனக்கு இப்போ கேட்கணும். இது தேவனுக்கு பிரியமானது. அது எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 1:31 பாருங்க. 1 கொரிந்தியர் 1:31. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். இங்கே யாரு? அவரே என்ன யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவனால ஞானமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆமென். ஒரு நீதியாக பரிசுத்த மீட்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஞானமே யாருன்னா தேவனால் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் எனக்குள்ளே வாங்கன்னு நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ள ஞானமாக இருந்து பரிசுத்த ஒரு மீட்பாக இருந்து நீதியாக இருந்து என்னை வழி நடத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறவனாக இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக வருவார். ஆமென். ஆனால் காரியம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. ஆமென். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். இப்பயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்கிறாரு? நான் உன்கிட்ட உன் இருதயத்தில் கதவை தட்டிக்கிட்டு வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நீ என்னை கூப்பிடாம என்னை உள்ளுக்கு விடாமல் ஞானம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஞானமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் ஞானமாக தேவன் இந்த நாளில் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஞானமாக மட்டுமல்ல, ஒரு பரிசுத்த மீட்பாக இருக்கிறார், ஒரு நீதியாக இருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்டதான காரியம்? நீ கேட்கறதுக்கு வேண்டுவதற்கு மேலாக செய்கிறவராக அவர் வெளியில் நின்றுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை உனக்குள்ளே விடணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நமக்குள்ளே வரவழைக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். அப்படி செய்கிற போது இது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் கேட்குற காரியம் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. என்ன தேவனுடைய விருப்பமாக? ஆண்டவரே இயேசுவே எனக்குள்ளே வாருங்கன்னு நான் கேட்குற காரியம் தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறபடினாலே தேவன் நிச்சயமாக அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
அது மட்டும் இல்லை, வசனத்தின்படி என்ன, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றபடியா நீதியும் அங்கே பரிசுத்தமும் ஆகிய பரிசுத்த மீட்புமாக நம்மோடு கூட எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணுங்கிற காரியத்தில் ஞானத்தை கேட்கணும். ஞானங்கிறது கடலுக்கு அடி இல்லை, பொன்னோ வெள்ளியை கொடுத்து வாங்க முடியாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். அவரை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, ஆமென், என்ன வழி நடத்துங்க, ஹல்லேலூயா என்றபடியாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற போது தேவன் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன, கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யாக்கோப்பு 4:6 பாருங்க, யாக்கோப்பு 4:6. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் போடுறார், ஹல்லேலூயா, என்ன, தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிக்கிறேங்கிறார். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை இருந்தால் எல்லா காரியமே நிறைவேறும். தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோமானா தேவன் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த கிருபைக்கு அவர் கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன்னா, உன்னை நீ தாழ்த்தணும். ஹல்லேலூயா. உன்னை நீ தாழ்த்தணும்னா நான் எங்கே போய் தாழ்த்துறது, நான் உங்கள்கிட்ட தாழ்த்துறேன். ஆமென். மனுஷனுக்கு எப்போதும் தேவனுக்கிட்ட நான் தாழ்த்த முடியும், ஆனால் இன்னொருத்தனுக்கிட்ட என்ன தாழ்த்த முடியாது. ஹல்லேலூயா. இன்னொருத்தனுக்கிட்ட என்ன தாழ்த்துறேன் நான், எனக்கு தெரியல வேற. ஆமென். காரியம் என்ன, உனக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஹல்லேலூயா, உன்கிட்ட பேசுகிற போதோ மற்ற காரியங்களிலோ இதுதான் தேவன் நம்மளை அவருடைய கிருபையை நமக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த அதிகமான கிருபைக்கு, கிருபை இப்போ இருக்கலாம், கிருபை என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. என்ன அந்த கொஞ்சம் கிருபை, ஏதோ வேகமாக வண்டியை ஓட்டுற போது டக்குன்னு ஆக்சிடெண்ட் இல்லாமல் நான் தப்பிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கிருபை இருக்குது, தேவனோட கிருபையில் நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அதிகமான கிருபை என்கிட்ட இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த அதிகமான கிருபை எனக்கு வேணும்னா அவர் சொல்லுகிற காரியம் என்ன, எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறியோ, ஹல்லேலூயா, அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை உனக்கு இருக்கும். ஆமென். எந்த அளவுக்கு தாழ்த்துறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்து காமிச்சிருக்கிறார். அவர் சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வசனம் அப்படித்தான் வரும். பிலிப்பியரில் எடுத்து படிங்க, 2ஆவது அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்தது, ஆதலால் தேவன். ஆதலால் தேவன், இங்கே தான் படிக்கணும். ஆதலால் தேவன் அப்பன்னா என்ன, கண்டிஷன் நமக்கு உண்டு. அவருக்கே இருக்கிற போது நமக்கு கண்டிஷன் இல்லையா? நீ எவ்வளவு தாழ்த்துறியோ, சிலுவை மரணம் மட்டும் அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆதலால் அப்படிங்கிற காரியத்தில் என்னென்ன காரியம் வரும் அப்படின்னா, உன்கிட்ட எது வருதோ எல்லாத்துக்கும் உன்னை தாழ்த்தணும். ஆமென். எல்லாத்துலேயும் உன்னை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு கிரயமாக அது இருக்குது. ஆமென். அந்த கிரயத்தை நீ செலுத்தினாதான், தாழ்த்துங்கிற கிரயத்தை செலுத்தினார்தான் உன்னை தேவன் உயர்த்த முடியும். இப்போ கிருபை இல்லாமல் இல்லை, கிருபை இருக்குது. அதிகமான கிருபை இருக்கான்னா அது கேள்விக்குறி. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் அதிகமாக என் வாழ்க்கையில் கிருபை செயல்படணும்னா நான் இன்னும் அதிகமாக எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, ஹல்லேலூயா. ஒரு பஸ்ஸில் போகிறோம், அவன் ஷூ போட்டுக்கிட்டு காலை ஒரு மிதிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. அவன்கிட்ட சட்டை போடுறதா, சட்டையை கோக்கிறதா? ஹல்லேலூயா. இதே இது நீ தனியாக நடந்து போகிறப்ப கல் தடுக்கிக்கிச்சுன்னா கல்லுக்கிட்ட சண்டை போடுவியா? ஆமென். ரெண்டும் யோசிச்சு பார்ப்போம்.
அந்த நேரத்தில் நான் சாந்தமாக நடக்கிற ஒரு காரியம் ஒருவேளை அவனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தும். ஆமென். எனக்கு தேவன் அங்கே கொடுத்துருக்கிற காரியம் என்ன நான் தாழ்த்தணும். ஹல்லேலூயா. அது யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நான் தாழ்த்தணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் என்ன அந்த இடத்துல தாழ்த்துக்கிற போது ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் என்ன ஆசீர்வதிக்க இருக்கிறார். கிருபையை ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைக்கோ கிருபை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு இன்னைக்கு நான் கரையம் செலுத்த வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. நான் அதை செலுத்துகிற போது தேவன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 32:26 பார்ப்போம். 2 ராஜாக்கள் 32:26. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த வசனத்தில் என்ன உங்களுக்கு புரியுது? ஆமென். நாட்டோட ராஜா எசேக்கியேல், அவன் ஆனால் மனமேட்டிமையாக இருக்கிறான். இந்த மனமேட்டிமையாக இருக்கிற எசேக்கியா ராஜாவை கர்த்தர் அடிக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா மனமேட்டிமை தேவனுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. அவருக்கு பிடிக்காதது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இங்கே அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ராஜாவுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மக்கள் எல்லாம் எசேக்கியா ராஜாவுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவன் மேல் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உன் பிள்ளையோ உன் குடும்பத்திலையோ கணவனோ மனைவியோ மற்றவங்களோ மனமேட்டிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறு செய்யலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம். நீ உன்னை தாழ்த்துகிறபடியினாலே அவர்களை பிழைக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொன்னேன், சில கிரயங்களை நம்ம செலுத்தி ஆகணும். ஆமென். கர்த்தருக்குள்ளே இருக்கிற நம்ம சில கிரயத்தை நாமே தாழ்த்துவதுனால, நான் என்ன தாழ்த்துவதுனால என் பிள்ளைங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. இதை நான் புரிஞ்சவனாக இருக்கணும். எப்போ எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம். ஆமென். உன் குரலை உயர்த்தாதபடி, உன் பார்வையை உயர்த்தாதபடி. ஹல்லேலூயா. நீ எப்பெல்லாம் அந்த காரியத்தில் உன்னை நீ தாழ்த்துறியோ அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். நம்ம கிருபையை தேவன்கிட்ட கேட்குறோம். சில காரியத்தில் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்றபடியாய். ஆனால் அவரோட காரியம் என்ன? கண்டிஷன் தான் முக்கியம். ஆமென். உன்னை தாழ்த்து கிருபையை நான் தருவேன். ஹல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு கேட்குற காரியத்தில் கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 9:8 வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும், சகலவிதமான நற்கிரியிலும் பெருகவளாக இருக்கணும். அதுக்கு தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த சகலவித கிருபையும் எனக்குள்ளே பெருக செய்யணும்னா காரியம் என்னை முழுமையாக நான் தாழ்த்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலையிலும் இவனுக்கிட்ட போய் நான் என்னை தாழ்த்தி எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கக்கூடாது. ஆமென். யாரோ ஒருத்தர் என்னை திட்டுறான் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு இது பண்ணுறான், இவனுக்கிட்ட போய் என்னை தாழ்த்தி எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீ எங்கேயோ எப்படியோ எந்த விதத்தில் நீ தாழ்த்தினாலும் தேவன் அதற்கான ஆசீர்வாதத்தை கிருபையை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தர வல்லவர். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்போ உன்னை தாழ்த்துகிறதுங்கிற காரியத்தில் எங்கே இடத்துல போய் எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி எப்படி நீ செய்வ, எப்படி அதை காமிப்ப. ஹல்லேலூயா. தேவனே அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு வருவார். ஆமென். தேவனே அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு வருகிற போது அந்த நேரத்தில் நீ உன்னை தாழ்த்தினா போதுமானது. ஆமென்.
அது உனக்கு ஆசீர்வாதமாக தேவன் தர வல்லவர். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இன்னைக்கு இவங்கிட்ட என்னை தாழ்த்துறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. எங்கேயோ கொண்டு போய் அவனை உட்கார வச்சு யோசிக்க வைப்பார். நான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் திட்டுனேன், அவ்வளோ பேசுனேன், இவர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அங்கே உட்காந்துக்கிட்டு யோசிப்பான். அல்லேலூயா. தேவன் அந்த காரியத்தில் அவனை எப்படி தொடணுமோ அப்படி தொடுவார். ஆமென். அதுக்கு கரையத்தை நான் இங்கே செலுத்தணும். ஆமென். என்ன நான் தாழ்த்துக்கிறவனாக இருக்கிற போது அதுக்கான கரையத்துக்கான நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தேவன் என் வாழ்க்கையிலே தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்தில் கிருபை பெருகணும்னு நம்ம ஜெபிக்கிற போதெல்லாம் என்ன நினச்சிக்கணும், தேவன் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நான் தாழ்த்தும்படியான ஒரு காரியத்தை கொண்டு வர போகிறார், அல்லது அது என் வாழ்க்கையில் குறுக்கிட போகுது. அதுக்கெல்லாம் நான் என்னை தாழ்த்துனேன்னா நான் கேட்குற தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்கும். ஆமென். இதை என்னைக்கும் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். சங்கீதம் 68:35. சங்கீதம் 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குவீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அவர் அருளுகிறவராக இருக்கிறார். அருளுகிறார்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பலனையும் சத்துவத்தையும் எனக்கு தாங்க. சத்துவம்னா என்ன? ஆங்கில வேதாகம் என்ன சொல்லுது? ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். ஆமென். பலனும் சத்துவம்னா ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு பலனையும் தருவார், சத்துவத்தையும். அப்படின்னா பவர்ங்கிற காரியம் என்ன? அதுக்கான தேவைகள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யறதுன்னா நமக்கு சரீரத்தில் பலன் இருந்தால் மட்டும் போதாது. ஆமென். அந்த பலன் மட்டும் இல்லை, அதுக்கான சோர்ஸ் தேவை, அதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. அப்போ அதையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ நான் அதை கேட்கிற போது சில நேரங்களில் அந்த பலனை நான் கேட்குற போது அது உடனடியாக ஒரு வேளை நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 40:31 பாருங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இது அதுக்கு எனக்கு பலன், சத்துவமும் பலனும் எனக்கு தேவை அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கும். நான் கேட்ட உடனே கிடைக்காம போகலாம். ஆமென். அப்போ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏன் இந்த எக்ஸாம்பிள் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்? காத்திருக்கிற நேரத்தில் தான் அந்த குஞ்சுக்கு அந்த ரெக்கை முளைக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் காத்திருக்கிற நேரத்தில் தான் எனக்கு நான் ஒரு காரியத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற காரியம் எங்கேயோ ஒன்று அது செஞ்சுக்கிட்டு இருக்கும், அது மேடாகிட்டு இருக்கும். ஆமென். எனக்காக அந்த இடத்துல அந்த காரியமானது என்ன செய்யணுமோ அந்த காரியம் முளைச்சிக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தை தேவன் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு காத்திருக்கிற ஒரு டைம் தேவை. ஆமென். அது கிடைக்கிற போதோ செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். பவர் இது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பலனை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்போ பலனும் சத்துவமும் எனக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்ட உடனே அது கிடைக்கிறதா ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். கேட்ட அந்த நாளிலிருந்து அதுக்கான காரியத்தை சோர்ஸை தேவன் அங்கே நடத்திக்கிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் அதுக்கான காலங்கள் நேரங்கள் வருகிற போது தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார். 1 நாளாகமம் 29:12 படிப்போம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென்.
உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. அதிலே 10வது வசனத்தை படிங்க. மேலே யார்? தாவீது தான் கேட்குறார். ஆமென். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தாவீது தான் அப்படியா சொல்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நான் இதை விசுவாசிக்கிறவனாக இருக்கணும், நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். தேவனால் அவருடைய கரத்தில் தான் சத்துவம் வல்லமை உண்டு. அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த சத்துவமும் வல்லமையும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் தாங்க என்றபடியாய் நான் கேட்குறவனாக இருக்கணும். எபேசியர் 3:15-16 படிப்போம். எபேசியர் 3:15-16. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆமென். அந்த உள்ளான மனுஷனில் பலப்படணுங்கிற காரியத்துக்கு அங்கே வசனம் என்ன சொல்லுது? பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையிலே பலப்படவும். ஹல்லேலூயா. நான் பலப்படணும் அப்படின்னா சில பிரச்சனைகள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாமே உண்டு. என் சத்துவம் வேணும், பலன் வேணும் என்றபடியாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. முழங்கால் படியிட்டு. ஆமென். அதிகப்படியாக ஜெபி. இப்பொழுது ஜெபிக்கிறத காட்டு இன்னும் கொஞ்சம் ஜெபி. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக ஜெபி. எப்போதும் ஜெபிக்கிற ஜெபம் போதுமானது அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்து இருக்கிற போதும் அதே லெவலில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவனுடைய பாதத்தில் அமர்கிறவனாக இருக்கணும். ஆமென். இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா என்னுடைய தேவை ஒன்று இருக்குது. இவ்வளோ நாள் நான் இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறத தேவன் எனக்கு தேவையானது ஓரளவு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொரு அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகணும். நான் இன்னும் அதிகப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். இந்த அதிகப்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ அதிகப்படியான ஜெபத்தை அதிகப்படுத்தணுமா இல்லையா? தேவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. இல்லைன்னா உனக்கு இப்போது இருக்கிறபடியே அது இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறன்னா உன் ஜெபத்தை தேவனுக்கிட்ட நெருங்குற காரியத்தையும் அதிகப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீ அதிகப்படுத்துகிற போது தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதிலே 19வது வசனம் படிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், இதுதான் நான் இப்போ சொன்னது. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிற வல்லமையை தேவன் நமக்கு எப்படி அனுக்கிரகம் பண்ணுறார்? இப்போ நான் சொன்னதுபடியா இப்போ இருக்கிற ஜெபத்தோட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்து, நீ கேட்குறத தேவன் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தேவன் இந்த நாளிலே நமக்கு அறிந்து கொள்ளும்படியான வல்லமையாக இந்த காரியம் இருக்கிறது. அப்போ தேவன் நிச்சயமாக அதை நான் செய்கிற போது எனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏதோ கேட்குறேன் போகிறேன் அப்படின்னு இருக்காதபடியா இந்த நாளில் தேவன் என்னோடு பேசி இருக்கிறார். ஆமென். அதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வல்லமை எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அந்த காரியத்தை நான் செய்கிற போது அவர் நிச்சயமாக எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமென். அதற்கு நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தவன் இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு எப்போதும் 1 மணி நேரம் ஜெயிப்பேன். இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்தேன், நாளைக்கு நடக்கும்னா நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் புதுப்பலன் அடைய முடியும். ஏன்னா நீ ஜெபிக்க முட்டி போட்ட ஆரம்பத்தில் தான் தேவன் அந்த காரியத்திற்கு செயல்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது முழுமையாக முடியணும்னா அது ஒவ்வொரு காரியத்தை பொறுத்தது, அது எவ்வளோ நேரம் எடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். ஆனால் நிச்சயமாக அதை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் அதை தர வல்லவராக இருக்கிறார்.
4வது காரியம், தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நம் வாயில் வைக்கிறவர். சங்கீதம் 40:3. சங்கீதம் 40:3 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். எல்லாருக்கும் பெர்க்குமான்ஸ் மாதிரி புதுப்பாட்டா தேவன் வாயில் வைக்க மாட்டார். அவர் பாடின பாட்டே தான் எனக்கு புதுப்பாட்டு. ஹல்லேலூயா. அவர் பாடின பாட்டே எத்தனோ பாட்டு எனக்கு தெரியாமல் இருக்குது. ஆமென். அப்போ அந்த பாட்டை தேவன், ஆண்டவரே உங்களை எப்போதும் துதிக்கும்படிக்காக அந்த பாடல்களை என் வாயில் வைங்க என்றபடியாய் நான் ஜெபிக்கிறவனாக இருந்து, ஏன் சாதாரணமாக துதிக்கிறத விட ஒரு பாட்டை பாடுறது கொஞ்சம் எளிமையானது, ஈஸியானது, நமக்கு பிரியமானதாக இருக்கும். ஆமென். அப்போ அந்த பாட்டாக அந்த துதியை நம்ம எந்த பாடலை நமக்கு தொடுவதாக இருக்கிறதோ, ஆமென், அதை நான் திரும்ப திரும்ப பாடுறவனாக இருக்கணும். அதன் வழியாக தேவனை உயர்த்துகிறவனாக இருக்கணும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை நமக்கு கொடுக்க வல்லவர். ஆனால் அதில் நான் பிரியப்படுகிறவனாக இருக்கணும். ஆமென். எவ்வளோ நேரம் நம்ம செல்ஃபோனை பார்க்குறவங்களாக இருக்கலாம், ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறவங்களாக இருக்கிறோமா, நமக்கு பிரியமான பாட்டை மனப்பாடமாக அது நமக்கு தெரிகிற வரையிலும் திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்கணும், திரும்ப திரும்ப பாடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாட்டோட வல்லமை ஜாஸ்தி. நீங்கள் ரோட்டில் போகிற போது ஒரு அந்நிய தெய்வத்தோட பாட்டு ஒரு கோயிலில் கேட்குதுன்னு வைங்க, நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிற பிறகு பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் உள்ளத்தில். ஹல்லேலூயா. அது பாட்டோட அந்த வல்லமை அது. ஆமென். அப்போ அந்த பாட்டை நான் எனக்கு அறிஞ்சவனாக புரிஞ்சவனாக அந்த பாடல் வழியாக தேவனை உயர்த்துகிறவனாக இருக்கணும். சங்கீதம் 32:7 பாருங்கள். சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். ஒருவேளை தேவன் என் கண்ணுக்கு ஒரு பிரச்சனைக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்கிறீர். ஆமென். அவர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு இக்கட்டான நிகழ்ச்சியில், இக்கட்டான வேலையில் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு முன்பாக வைத்த பாடல் இருக்குது. அந்த பாடலை நான் திரும்ப திரும்ப பாடுகிற போது தேவன் ஒரு சமாதானத்தை தர முடியும், ஒரு சந்தோஷத்தை தர முடியும். ஆமென். அவர் இருக்கிறாரான்னு, நெருக்கங்கள் பிரச்சனைகள் வேலையில் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு தெரியலையே என்றபடியாக நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவருடைய பாடல்களை நான் பாடுகிற போது, அந்த பாடல்கள் எனக்குள்ளாக இருக்கிற போது, அந்த பாடல்கள் என்னை ஆற்றுவதாக, என்னை தேற்றுவதாக நிச்சயமாக இருக்கும். ஆமென். அது மட்டுமல்ல, இங்கே பாடுற பாட்டு தான் நம்ம பரலோகத்தில் போய் நம்ம பாட முடியும். இங்கே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏங்க வெளிப்படுத்துகிற விசேஷம் 15:3 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. போதும். எங்கள் பரலோகத்தில் மோசே பாடின பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாட்டையும் அங்கே பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். நீ இங்கே பாடிக்கிட்டே இருந்தால் தான் அங்கே போய் பாடிக்கிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் யோபு சொல்கிறார், இது தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நீ ராத்திரி கூட பாடி, நீ பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட பாடிக்கிட்டு இருப்பேங்கிறார். யார் சொல்கிறா? யோபு சொல்கிறார். யோபு 35:10 பாருங்க. யோபு 35:10. ஆமென். பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி. இரவிலே கீதம் பாட அருள் செய்வோம். 35:10. யோபு 35:11 என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறோமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன். ஆமென். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிக கர்த்தாராகிய தேவன். ஆமென். நீங்கள் இப்போ பாடிக்கிட்டே இருக்கிற போது, நீங்கள் படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் என்னன்னா, நீங்கள் தூங்குனா கூட உங்கள் ஆத்மா பாடிக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன? தேவன் அருள் வேணும், தேவனுடைய கிருபை வேணும். ஹல்லேலூயா.
அவர் நிச்சயம் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இருக்குமானா உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம். ஆமென். தேவனுடைய பாட்டை நல்லா கேட்டுட்டு நீங்கள் நல்லா தூங்கலாம். அது நீங்கள் தூங்குற போதும் உங்கள் ஆத்மா பாடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது எப்போ தேவனுடைய கிருபை நமக்கு இருந்தால் தான் இது முடியும். ஆமென். 5வது காரியம், சமாதானத்தை தருகிற தேவன். அதே யோபுல 34:30 பாருங்க. யோபு 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் களங்கம் பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? ஆமென். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஆமென். ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார்னா என் பக்கத்திலே குண்டு போட்டால் கூட நான் பயப்பட மாட்டேன். அதை தான் அவர் சொல்கிறார். ஒரு ஜனத்துக்கோ ஒரு மனுஷனுக்கோ கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தார்னா அவன் கலங்குவானாங்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற போது என்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு தர்றேங்கிறார். அந்த சுச்சுவேஷனை பார்க்கணும். என்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? கை காலெல்லாம் ஆணியிலால் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்குள்ளே என்கிட்ட இருக்கு சமாதானங்கிறார். ஆமென். எவ்வளோதான் என் உடம்பை கிழிச்சாலும் என்ன தான் யார் பேசினாலும் தேவன் கொடுத்த சமாதானம் என்கிட்ட இருக்குது. அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். யார் உங்களை அடித்தாலும் பிடிச்சாலும் சரி, அந்த சமாதானம் உங்களை விட்டு நீங்காதுங்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த சமாதானத்தை எனக்கு கொடுங்க என்றபடியாய். ரோமர் 15:33 பார்ப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த சமாதானத்தின் தேவன் எனக்குள்ளே இருப்பார்னா எனக்கு எத்தனை லட்சம் நஷ்டமானாலும் நான் கலங்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறார். இல்லைன்னா தேவன் அந்த சமாதானத்தை என் உள்ளத்தில் வைக்கல அப்படின்னா எனக்கு ஒரு இழப்பு வரும்போதோ அல்லது ஒரு காரியம் என் குடும்பத்தில் நடக்கிற போதோ நான் நிலக்குலைஞ்சு போயிடுவேன். ஹல்லேலூயா. அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கே வரலாம். ஆமென். ஆனால் தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்குமானா என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அந்த சமாதானம் என்னை விட்டு நீங்காது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் என்னை விட்டு நீங்குவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அப்படியே நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ண முடியும்? என்ன காரியம் அவனை கலங்க பண்ண முடியும்? ஒன்றுமே முடியாது. ஏன்னா தேவன் அவனுக்குள்ள சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார். இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? பிலிப்பியர் 4:9 பாருங்க. பிலிப்பியர் 4:9. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். போதும். பவுல் என்ன சொல்றார்? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்போ தான் அது உனக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 6-7 வசனம் படிங்க. அதில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். 6வது வசனத்தை பாருங்க. என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். என்னோட பிரச்சனை என்னன்னு தேவனுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஆனால் அந்த முடிவை நான் ஒரு பிளான் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும்.
என்னோட கவலையை எல்லாவற்றையும் குறித்து தேவன்கிட்ட வச்சுட்டேன். ஆனால் தேவன்கிட்ட வச்சதோடு மட்டும் இல்லை, அது முடிவு என்ன இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முடிவு இப்படி தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உனக்கு சமாதானம் கிடைக்காது. நான் சொல்கிறது புரியுதா? நான் எனக்கு சில கவலைகள் உண்டு, சில பிரச்சனைகள் உண்டு. என் விண்ணப்பத்தோடு கூட தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஆனால் தெரியப்படுத்தின நான் அது ரிசல்ட்டு என்ன இருக்குன்னு நான் ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நடக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அதை விரும்பக்கூடாது. தேவன் அது எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? தேவ சமாதானத்தை உனக்கு கொடுப்பார். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான. ஏன் எல்லா புத்திக்கும் மேலான? ஏன் எல்லா புத்திக்கும் மேலானன்னா, நீ உன்னுடைய ஃப்ரேமை வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு நான் தெரியப்படுத்திட்டேன், தேவன்கிட்ட என் பிரச்சனையை கவலையெல்லாம் தெரியப்படுத்திட்டேன், அது நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் அவரோ எல்லா புத்திக்கும் மேலான அந்த ஃப்ரேமை விட்டு மேலே, ஃப்ரேமை விட்டு வெளியில், ஆமென், ஏதோ ஒரு காரியத்தை எப்போதோ செய்ய போகிறார். அது நீ எதிர்பார்க்கறத விட ஒரு தேவ சமாதானமாக இருக்கும். ஆமென். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த தேவ சமாதானம் உன் உள்ளத்தில் நிரப்ப முடியும். இல்லை எனக்கு இப்படி தான், நான் தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதனாலும் இந்த காரியத்தை தெரியப்படுத்திட்டேன், தேவன் எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை எனக்கு செய்வார்னு இந்த காரியத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா அங்கே தேவ சமாதானம் உள்ள காரியம் உனக்கு நடக்காது. ஆமென். அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு காரியத்தை அவர் செய்ய நினைக்கிறார். உன் புத்தியில் ஒரு ஃப்ரேம் இருக்குது, அது அல்ல. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். எல்லா புத்திக்குன்னா நீ யோசிக்காத, ஆமென், நீ எதிர்பார்க்காத. ஹல்லேலூயா. தேவன் செய்ய கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ அவர் செய்வதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றியதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உனக்கு செய்ய நினைக்கிறார். ஆமென். அது என்னன்னு உனக்கு இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம். உன் ஜெபத்தை நீ ஏறெடுத்திருக்கிற, அவர் கேட்டு இருக்கிறார். நிச்சயமாக அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது ஒரு தேவ சமாதானமான காரியமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த காரியம்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வச்சுட்டேன், தோற்றத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் உங்கள்கிட்ட வச்சுட்டேன். இந்த காரியத்தில் ஒரு தேவ சமாதானமான ரிசல்ட் எனக்கு வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நான் நினைக்கிற காரியம் இல்லை, நீங்கள் அதை விட மேலான, புத்திக்கு மேலான ஒரு காரியத்தை எனக்கு செய்ய போகிறீங்க, அதுக்காக உம்மை தோத்தரிக்கிறேன். ஆமென். இப்படி தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். இதுதான் ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்கும். நான் எதிர்பார்க்குற ஒரு சமாதானம், நான் அது ஒருவேளை இப்படி தான் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குற சமாதானம் இன்னைக்கு ஆசீர்வாதம் போல் இருக்கும், நாளைக்கு அது பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் கொடுக்குறதோ என் புத்திக்கு எட்டாத ஒரு காரியம், அதில் தேவ சமாதானம் மறைஞ்சு இருக்குது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவது காரியம், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 11:13. லூக்கா 11:13. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரமபிதா, ஆமென், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்குள்ளாகவும் தேவ ஆவியானவர் இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமென். தேவ ஆவியானவர் இருக்கிறபடினால தான் இந்த இடத்துல உட்கார்ந்தே இருக்கிறோம். ஆமென். ஆனால் அது போதுமானது அல்ல, அதை தான் புரிஞ்சுக்கணும். அங்கே வசனம் என்ன சொல்லுது? எசேக்கியா 47:3-5. எசேக்கியல் 47:3-5 படிப்போம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சால் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. ஆமென்.
ஒவ்வொரு 1000 முழம் என்ன, ஒவ்வொரு 1000 முழம் கணுக்கால் அளவு, அதுக்கப்புறம் 1000 முழம், அதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் 1000 முழம். ஆமீன். அப்படின்னா என்ன, தேவனுக்கிட்ட நெருங்குற காரியம். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இப்போ ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னும் நீந்தி நீந்தி மகிழும்படியான ஒரு ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும்னா இன்னும் ஒரு அடின்னு சொல்லலை. ஆமே, இன்னும் ஒரு அடி எடுத்து வையின்னு சொல்லலை, 1000 முழம். ஏன்னா அதிகப்படியான முயற்சி. ஹல்லேலூயா. தேவனை கிட்ட நெருங்குகிற காரியத்தில் இன்னும் அதிகப்படியாக நான் முயற்சி பண்ணுகிற போது ஆவியானவர் தாமே உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை இன்னும் அதிகமாக்குவார். ஆமென். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு அதிகமாக அதிகமாக தேவன் கொடுக்கிற வெளிப்பாடும் அதிசயங்கள் அற்புதங்கள் ஒன்றை கொண்டு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு நீ நீந்தி நீந்தி மகிழத்தக்கதான அந்த லெவலுக்கு நீ போகணும். ஹல்லேலூயா. இப்போ நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரத்தை நான் எந்தபடி நான் செலவு பண்ணுகிறவனாக இருக்கிறேன். ஆமென். எதுக்குமே முயற்சியும் கிரயமையும் நிச்சயம் செலுத்தி தான் ஆகணும். ஹல்லேலூயா. முயற்சியும் தேவை, கிரயமும் தேவை. ஆமென். முயற்சி இல்லாமல் கிரயத்தை செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த 1000 முழக்கு அடுத்த 1000 முழம், ஒவ்வொரு 1000 முழமும் நான் போகணும் அப்படின்னா நான் அதுக்கான முயற்சி செஞ்சாகணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு தேவன் என்னை கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆமென். அதுக்கு தான் வேதத்தில் நாம் படிக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களை கூப்பிட்டு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பார். அப்போனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. அதுக்கப்புறமும் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் எருசலேமில் காத்திருக்கிறனும்? இங்கே தான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்களே, இது போதாது. எருசலேமில் நீங்கள் காத்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர் மீது இறங்குகிற ஒரு காரியம் நடக்குது. அப்போ இந்த முழங்கால் அளவு அந்த கணுக்கால் அளவதோடு நிற்காத, நீ இன்னொரு 1000 அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், அங்கே எருசலேமில் போய் அண்டர்லைன் என்ன, காத்திருக்கணும். ஆமென். காத்திருக்கணும், நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இதனால் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தேவன் செய்கிற போது தேவன், அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். எப்போ, நான் நீந்தி நீந்தி மகிழத்தக்கதான ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிற போது. ஹல்லேலூயா. நான் அதுக்கு நான் முயற்சி பண்ணுகிறவனாக இருக்கணும். எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணணும், எப்படியா இருக்கணும், நான் உபாசம் இருந்து ஜெபிக்கணுமா அல்லது நேரத்தை செலவு பண்ணி ஜெபிக்கணுமா, எல்லா காரியத்தையும் நான் செய்கிறவனாக இருக்கணும். நான் இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் இன்னைக்கு ஒரு படி வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு இருக்கிற லெவலுக்கு நாளைய லெவலோ அல்லது அடுத்த மாதமோ அல்லது 3 மாதம் கழிச்சோ கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்பு மேலே வந்திருக்கிறேனா, ஒரு படி மேலே வந்திருக்கிறேனா யோசித்து பார்க்கணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படியே இருக்கிறேனா, ஆமென், இல்லை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேனா, வளராமல் இருக்கிறேனா. ஹல்லேலூயா. அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். அல்லது ஒரு வேளை வேதத்தை படிக்கிறதுல இருக்கலாம், அல்லது அதிகப்படியான நேரம் ஜெபிக்கிறதா இருக்கலாம், தேவனை ஆராதிக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த மாதமோ அடுத்த நாளோ ப்ளஸ் இருக்குதா, +0.1 இருக்குதா. ஆமென். யோசித்து பார்க்கணும். நான் அதை முயற்சி பண்ணணும். ஆமென். நான் அதை முயற்சி பண்ணுகிற போது தேவன் அதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமென். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பிதாகிட்ட நான் கேட்குற போது நிச்சயமாக அவர் தர வல்லவர். அந்த தருகிற காரியத்தில் லெவல் என்னான்னு பார்க்கணும். அதுக்கு நான் முயற்சி பண்ணுறவனாக இருக்கணும். கடைசியாக அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். அவர் தான் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். ஆமென். நம்மளோட முயற்சி வேணா இருக்கலாம் எந்த ஒரு காரியத்திலும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தரை தான் நான் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி அந்த நீதிமொழிகள் 16:33 நீதிமொழிகள் 16:33 சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். சீட்டுக்கு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். எலெக்ஷன் நடக்கும், ஆனால் ஜெயிக்கிறவங்க யாருங்கிறது கர்த்தர் தான் முடிவு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதுக்கு ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா ஜெயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலே வரும் என்று இருக்கிறபடினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லுகிற போது, ஆண்டவரே இந்த காரியத்தில் நன்மையானது ஆசீர்வாதமானது உமது சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றபடியா எந்த ஒரு காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிற தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். நம்ம எதை குறித்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? தேவனுக்கு சித்தமானதை தேவன்கிட்ட கேட்கணுங்கிறத குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானதை தேவன்கிட்ட கேட்கணுங்கிற காரியத்தில் அவர் இங்கே இந்த காரியத்தில் என்ன ஜெயம் கொடுக்கிறவர் அவராக இருக்கிறபடினால நம்ம காரியத்தெல்லாம் செஞ்சிட்டோம், தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு இல்லை, முடிவு அவர் கையில் இருக்குது. ஆமென். அதுக்கு தான் அங்கே வேதம் சொல்லுது, சீட்டு மடியிலே போடப்படும், குதிரை யுத்த நாளத்துக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும். நான் அந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் முடிவுங்கிறது கர்த்தர்கிட்ட இருக்கிறபடினால அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும், கேட்குறவனாக இருக்கணும். எந்த நேரத்தில் லாஸ்ட் மினிட்டில் ஒரு கடைசி நிமிஷத்தில் ரிசல்ட்டு மாறிடும். அல்லேலூயா. ஓம் பக்கம் வருதா அந்த பக்கம் போகுதான்னு தெரியாது. ஆமென். நான் இன்னைக்கு ஏன் என்னுடைய ஜெபத்தில் நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தில் 55 நிமிஷத்தோடு அன்றைக்கி முடிச்சுட்டேன், 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகலை. ஆமென். இந்த 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகாததுனால அங்கே சீட்டு வேறு பக்கம் விழுந்துடுச்சு. ஆமென். கவனம் தேவை. ஹல்லேலூயா. என்னுடைய முயற்சியில் நான் முழு முயற்சியை தேவனுக்கிட்ட கேட்குற காரியத்தில் ஜெபிக்கிற காரியத்தில் நான் கொஞ்சம் கூட குறைவுபட்டவனாக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த கொஞ்சம் குறைவுபட்டதில் தான் சாத்தான் உள்ளே பூந்துடுவான். ஹல்லேலூயா. அப்போ மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். இன்றைக்கி தேவன்கிட்ட கேட்குற காரியத்தில் தேவன் என்னத்தை கேட்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை நான் கேட்குற போது ஏன் தேவை எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. நான் என் தேவையை மட்டும் கேட்குறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நான் கேட்குற போது என் தேவையும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் ஜெபிப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உமது பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறபடினாலே அவர் இந்த நாளிலும் ஆண்டவரே என் இருதயத்தை தட்டுகிறவராக எனக்கு அருகிலே இருக்கிறபடினாலே நான் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீர் எனக்குள் வருவீராக, நீர் எனக்குள் ஞானமாய் இருப்பீராக. ஆண்டவரே நீர் என்னை செயல்படுத்தும்படியாய் என்னை முற்றிலுமாய் உமது பாதத்தில் தாழ்த்துக்கிறேன் பாப்பா. ஆண்டவரே இதோ உமது கிருபையும் எனக்கு தேவை. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உமது கிருபை மட்டுமே எங்களை வழிநடத்த வல்லது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவனே எங்களை தாழ்த்துவதற்காய் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் எங்களை தாழ்த்தும்படிக்காய் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் முன்பாகவும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்தில் எல்லாம் தானே எங்களை தாழ்த்தி உம்மது பெரிதான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செயல்படுத்தும்படிக்காய் நீரே பலனும் சத்துவமாக இருக்கிறீர். நீரே எனது ஸ்ட்ரென்த்தும் பவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அதையும் இந்த நாளில் உம்மிடத்திலே கேட்கிறோம் அப்பா. நீர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறீர். அந்த பலனும் அந்த சத்துவமும் ஆண்டவரே எங்களது காரியத்தை செயல்படுத்தும்படிக்காக மட்டுமல்ல, உம்மது ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டி எழுப்பப்படும்படிக்காய் ஆண்டவரே அது எங்கள் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் தேவனே துதியை எங்கள் வாயில் வைக்கிற தேவன் எங்களோடு இருப்பீராக. இரவு நேரத்திலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படிக்கான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்னவரே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்டதான சமாதானம், உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்றபடியான சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தருவீராக. இன்னுமாய் நாங்கள் 1000 முழம் நடக்கும்படிக்காய் கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த 1000 முழம் நடந்து பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனாக நீர் எங்களோடு இருக்கும்படிக்காய் இன்னும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பெற்றுக்கொள்ளப்படுக்காய் தேவ கிருபை எங்களை ஆளுவதாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.